ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுக்கு கடல் ராசா நாட் 7. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம கடல் மேலே வலை இலைக்கு வலை வாங்குகிற ஒரு வீடியோவை தான் நீங்கள் பார்க்கிங்க. ஆமாம், இதில் 2 வீடியோ இருக்குது. இதில் ஒரு பாகத்தை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நல்லா பார்த்துக்கிடுங்க. இன்னொரு பாகம் நாளைக்கு இதில் போடுவேன். வலைய சாப் பண்ணி இறக்கிட்டு இருக்காங்க. வலைய இந்த மிஷின் தான் வாங்கி தரும், கரன்னு வாங்கி தரும். நம்ம இழுக்கணும், இழுத்தா தான் வலை உள்ள வரும். ஆமாம், பையன் உட்காந்து மடை வலை இழுக்கான். இந்த அவங்க மேவலை இழுக்காங்க. தொப்பிலாம் போட்டு தான் வலை இழுப்பாங்க, ஏன்னா தண்ணி ரொம்ப தெரிக்கணும். இதுதான் ஆஃப் பண்ணுற சுவிட்சு. ஆன் பண்ணிக்கலாம், ரிட்டனும் போட்டுக்கலாம். வலை எப்படி வருதுன்னு பாருங்கள். வலை இப்படி தான் வரும். பார்த்தீங்களா எப்படி கிடக்குன்னு வலை. இந்த தெப்பக்கட்டை பொடி போயா அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் வலையில் கிடக்கும். லைட் எதாவது பொடி போட்டு சின்ன சின்ன தெரிஞ்சு பார்த்தீங்களா. வலை எப்படி இழுக்காங்க பாருங்கள். இந்த மிஷின் தான் வாங்கி கொடுக்கும். வாங்கிட்டு இருக்காங்களா வலை பாருங்கள். இந்த வலையில் தான் மீன் வரும் பாருங்க. வலை வருதா? மீன் இப்போ வரலை, வரும். வந்துக்கிட்டே இருக்காது, ஆனால் அடிக்கடி வரதான் செய்யும். இப்போ வலை வாங்கிட்டு இருக்கோம் பாருங்கள். வலை எடுக்கிறாங்க. இதுதான் அந்த ரூம், அதாவது சரிக்கு சுற்றுற ரூம்பு. இதை அதுக்குள்ளே ஒருத்தவங்க இருந்து தான் சுற்றி நம்மளுக்கு வருவாங்க. இந்த பையனை பாருங்கள், இப்போ தொப்பி போட்டு நின்று வலை எடுக்காம பார்த்தீங்களா. அவங்களும் தொப்பி போட்டிருக்காங்க. மழையெல்லாம் வந்தால் ஒன்றும் செய்யாது, ஆனால் மழை வந்தாலும் நாங்கள் வலை வாங்கிட்டே தான் இருக்கணும். தண்ணி தெரிச்சாலும் தலை நனையாது, அதுக்கு தான் தொப்பி போட்டு வேலை பார்க்குறது. இவரை பாருங்க, ஒரு மேவலை எடுக்கிறாரு. இந்த கயிறெல்லாம் போட்டு இந்த பொடி போயாவை இந்த இப்படி உள்ளே போடணும், போட்டு அடுக்கணும். தெப்பக்கட்டையை இந்த இப்படி ஒன்று போல் அடுக்கி வைக்கணும். அப்போ தான் வலை இலக்க சாப்பாக நல்லா போகும். வலை இழக்கும் போது நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், போயாவை இவ்வளோ அழகாக உள்ளே போட்டு எடுக்கிறாருன்னு. இந்த மீன் வருது பாருங்கள். வீஞ்சில் இப்போ தான் மீன் வந்திருக்கு. இந்த மீன் இப்படி மீன் வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு குறைஞ்சது 3 கிலோ இருக்கும் அந்த மீன். இப்போ அதை கொண்டு போய் பின்னாடி அவங்கள்ட்ட அந்த பையன்ட்ட கொடுத்துருவாங்க. அந்த பையன் இப்போ கழிப்பான் பாருங்க. 5 நிமிஷத்தில் அதை கரண்ணி எடுத்து மீனோட கொண்டு போட்டுருவோம். அந்த பாருங்க, மீன்லாம் வாங்கி வச்சுருக்கோம் எப்படி கிடக்குன்னு. இப்படி தான் அந்த இடங்களில் தான் மீனை வாங்கி போடுவோம். வலை இன்னும் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது. இப்போ தான் வலையை வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் வலை தான் வாங்கியிருக்கோம். வலைகளில் வர்ற ஓட்டையை பூரா இப்படி சைடில் எடுத்து வச்சு இந்த ஓட்டையை பூரா நூல் வச்சு கெட்டுவோம். நாங்கள் ஊசி வச்சு தைக்கிற மாதிரி அவ்வளோ வலையும் கெட்டுவோம். இந்த எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். முனிச்சா போட்டு வச்சுருக்கோம். ஆனால் ஓட்டை இருக்கும், தெளிவு எடுத்து கெட்டுறதுக்கு. இந்த பையனை பாருங்கள், மீனை எடுத்துட்டோம். மீன் எடுத்துக்கிட்டு இருக்கான் பாருங்கள். எப்படி வலை எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்களா? இருங்க, ஒரு பையன்கிட்ட போய் பேச போவோம். இந்த பையன் தான் சரிக்கில் இருக்கான். பார்த்தீங்களா? கீர் போட்டு வச்சுருக்கான். கீர் ரிவல்ஸ் போடலாம், முன்னாடி போடலாம், பின்னாடி போடலாம். இந்த பையன் இந்த சுத்திரம் பாருங்க, அதுதான் சரிக்கு. அதை சுற்றி தான் வரணும். இந்த கீரை எடுத்துட்டான். இந்த சுத்திரம் பாருங்க. ஆமாம், இப்படி சுற்றி வலை எந்த பொறி கிடக்கும் வரணும். கீரை போட்டு எடுத்துக்கிட்டு அப்படி வரணும். வலையை பார்த்து எங்கிட்டு கிடக்குன்னு பார்த்து வரணும். ஆமாம், இந்த பையன் வலையை பார்த்து சொல்லுவான், கையை காட்டுவாங்கிட்டு வா, அங்கே வா, இப்படி கிடக்கு அப்படின்னு. ஒன்று போல் அடுக்கணும் வலையை. மீன் வந்து கிடக்கு. வலை எப்படி வருது பாருங்க, கடல்ல இருந்து. தம்பி, இப்படி மீன் வருதுல்ல, கொஞ்சம் பெரிய மீன்லாம் வந்தால் என்ன பண்ணுவீங்க தம்பி? இதிலே வாங்கிடுவீங்களா? வீஞ்சு ஆஃப் பண்ணிடுவீங்களா மிஷினை? வலையை கீழே இங்கிட்டு தட்டிடுவீங்க, அப்படி தானே?
தூக்கி அங்கே சைடில் போய் அந்த கேண்டீனில் கத்தில் மீனை கொடுத்து இந்த சைடில் இந்த இதில் வச்சு தான் தூக்குவாங்களாம். ஆமாம், சைடில் வச்சு தான் தூக்குவாங்களாம். மீன் வந்து பெரிய மீன்கள்லாம் வந்துச்சுன்னா, சின்ன மீன்கள்லாம் வந்துச்சுன்னா வலையிலே இப்படி வரும். நைட்டு 10 மணிக்கு இந்த வலையில் வீஞ்சில் போட்டு இழுக்க ஆரம்பிப்போம். 10 மணிக்கு வீஞ்சில் போட்டு வாங்குவாங்களாம். காலையில் 6 மணி வரைக்கும் இழுத்துட்டு தான் இருக்கும். காலைல 6 மணி வரைக்கும் வலை வாங்குவாங்களாம். அவ்வளோ நேரம் வலை வாங்கணும். கூட பிடிக்கிறதுக்கு பின்னாடி போட மாட்டாங்க. பாருங்க எப்படி வலை இழுக்காங்க. காலைல 6 மணி வரைக்கும் பின்னாடி விடைய மாட்டாங்க. அப்படிலாம் இல்லைங்க. அந்த வலை வருது பாருங்க, வாங்கிட்டே இருக்காங்க. இதில் மீன் வர்றது தெரியும் இந்த தண்ணியில். அவங்க பார்த்தா லைட்டு போட்டு வச்சுருப்பாங்க. தெரிஞ்சதோட வீஞ்சு ஆஃப் பண்ணிவிட்டு சைடு வழியே மீனை தூக்குவாங்க. வலை எப்படி கிடக்கு பார்த்தீங்களா, அதில் ஒரு லைட்டு தெரியும். அதுதான் கொடிக்கம்பு வலைன்னு வந்து இந்த பொறி கிடக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, இதுதான் ஒரு போட். இது பேர் RS நெட் போட். 75 அடி போட்டு. இது இந்த மீனெல்லாம் உள்ளே வைக்கிற ஐஸ் பெட்டி. பார்த்துக்கோங்க. இது வந்து நாங்கள் போட்டு விடுவோம் வலையில் வந்து எதுவும் ஆயிடக்கூடாது, நல்லா சாப்பாக வரணுங்கிறதுக்காக. பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வேலை பார்க்காங்க பையங்க எல்லாருமே. வீடியோ எடுக்கிறேன் நான். மீனெல்லாம் பார்த்தீங்களா, இது இப்படியே தான் இருக்கும். காலைல 6 மணிக்கு தான் ஐஸ் பெட்டியில் இறக்குவோம். வலையை வாங்கி முடித்ததும் உள்ளே இறக்கி ஐஸ் வைப்போம். ஆமாம். இதுக்கு பேர் RS நெட் போட். மீன் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. அந்த ஒரு மீன் வருது, இப்படியே தான் வருங்க. சும்மா நிற்கலாம் முடியாது. இந்த மீன் வந்துகிட்டே இருக்குது. அடுத்தடுத்து மீன் வருது. இந்த மீனெல்லாம் இந்த வரைக்கும் இப்படி பின்னாடி வச்சுருவாங்க. அந்த பையன் இப்படி வெளியங்கிட்ட நிற்கிற பையங்க தான் கழிக்கணும். யாருமே ரெஸ்ட்டில் இருக்க மாட்டோம். எல்லாருமே வேலை பார்த்துட்டே இருப்போம். 10 பேர் வருவோம். 2 பேர் 3 பேர் வலை இழுக்காங்க. இங்கே இந்த 3 பேர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, 2 பேர் வலை இழுத்து கொடுக்காங்க. ஒருத்தவங்க மீன் கழிக்காங்க. 6 பேர் 7 பேர், என்னோட சேர்த்து 8 பேர். ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை படுத்து கிடக்காங்க. ஒருத்தவங்க சறுக்கில் இருந்து லாஞ்சை பார்த்து வராங்க. மீனை எப்படி கழிக்காங்க பாருங்கள். இப்படி கிடக்கு பார்த்தீங்களா, மீன்லாம் நல்லா கிடக்குங்களா. பெரிய மீன்லாம் வந்துச்சுன்னா இந்த கயிறை வெளியில் வச்சு அதில் ஒரு கொண்டி இருக்கும், அதில் போட்டு தான் மீனை இழுப்போம். பாருங்கள், அந்த மேலே தெரிஞ்ச கொண்டி, அந்த தெரிஞ்ச பாருங்கள், அதில் தான் போட்டு அந்த மீனில் வாலில் இதை கொடிக்கி விட்டு இந்த இதை பிடிச்சி தூக்குவோம். தூக்கி இழுத்து உள்ளே போடுவோம் மீன்களை. இது சைடு வழியாக. இது ஐஸ் போடுற பெட்டி, அதுவும் ஐஸ் போடுற பெட்டி. மீன்லாம் எடுக்காங்க பாருங்கள். இது RS நெட் போட். பாருங்கள். ஆமாம், வேலைலாம் இப்படியே தான் நடக்கும். விடிய வேலை இருக்கும். தூங்கலாம் முடியாது. நைட்டு 11 மணிக்கு வலை பிடிச்சோன்னா காலையில் 7 மணிக்கு தான் உள்ளே வரும் வலையை பூரா வாங்கி ஒன்று போல் அடுக்கணும். அடுத்து சாயந்தரம் 3 மணிக்கு வலையை கடலில் இழக்குவோம். 3 மணிக்கு இழக்க ஆரம்பித்தோன்னா ஒரு 7 மணிக்கெலாம் இலக்கி முடிச்சிடுவோம் வலையை. பார்த்துக்கோங்க. மீனை பார்த்தீங்களா, 3 மணிக்கு வலையை இழக்க ஆரம்பித்தோம்னா ஒரு 7 மணிக்கெலாம் வலை இழைக்கிடுவோம். ஒரு 6-6:30க்கெலாம் வலையை வெளியே தள்ளிடுவோம், கடலில் போட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் தான் போட்டுட்டு ஒரு கொடிக்கம்புன்னு ஒன்று இருக்கும், அதை தூக்கி போட்டோன்னா வலை இதில் கிடக்குன்னு எங்களுக்கு அடையாளம் தெரியும். போட்டு படுத்துருவோம். படுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் தூங்குவோம். தூங்கிட்டு 11 மணிக்கு வலையை பிடிப்போம். 2 மணி நேரம் தான் நைட்டில் படுக்க முடியும். பகலில் வேலைகள் இருந்துச்சுன்னா படுக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கிக்கலாம். அதாவது ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தான் தூக்கும். அவ்வளோதான். மற்றபடி ஃபுல்லாக நாங்கள் வேலை தான் பார்த்துட்டே இருப்போம். ஆமாம், ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து கரையை போயிடுவோம். பிடிச்ச மீனை கொண்டுக்கிட்டு கரையை போய் போட்டுக்கிட்டு ஒரு நாள் ரெஸ்ட்டில் இருந்துட்டு வருவோம். பார்த்துக்குவோம். இப்போ வலையை பார்த்து சொல்லிகிட்டே இருக்கான் எப்படி வருதுன்னு. அவங்க அப்படி சொன்னால் தான் சரியாக போட்டு வருவாங்க. ஒவ்வொருத்தவங்களும் சொல்ல வேண்டியதில்லை. அவங்க உடம்பு சரியில்லாமல் இப்போ படுத்துட்டாங்க, அதனால் வேறு ஒருத்தவங்க வாங்குகிறாங்க. அதனால் அவங்களுக்கு சொல்லணும் வலை எப்படி கிடக்குன்னு. இப்பவும் இருக்கிறவங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அவங்க பார்த்து கரெக்டாக போட்டு வருவாங்க. இந்த பையன் புது பையன் இன்னைக்கு தான் உட்காந்துருக்கான். அதனால் வலையை பார்த்து சொல்லணும். ஆள்லன்னா மாற்றி உட்காந்து வலை வாங்குவாங்க. ஆமாம்.